இன்று மார்கழி மாதம் 14வது நாள் திருப்பாவை 14வது பாசுரம் பற்றி இன்று பேசுவதற்கு மேற்கொள்ளுகின்றோம். காலை பொழுது அருமையாக அற்புதமாக புலர்கின்றது. அந்த காலை நேரத்திலே புழக்கடை தோட்டத்திலே இருக்கின்ற மலர்கள் அருமையாக மலருகின்றது. எங்கேயோ இருக்கின்றது சூரியன் உதயமாகிற அந்த நேரம் குளத்திலே இருக்கிற தாமரை அப்படியே இதழ் விரியும். அந்த வெறி கமழ்கின்ற கமலப்போது இந்த மலர்ல மூடிக்கொண்டிருக்கிற சந்திரனை கண்டால் தாமரை குவிந்து கொள்ளும், சூரியனை கண்டால் மலரும். மங்குலம் 10,000 யோசனை மயில் கண்டு நடமாடும், தொங்குமா 100,000 யோசனை தாமரை முகம் விள்ளும்னர். மேகம் எங்கேயோ இருக்கிறது. அந்த மேக கூட்டத்தை கண்டவுடனே மயில் தோகையை விரித்து ஆடுமாம். எங்கோ இருக்கிற சூரியனுடைய அந்த ஒளிக்கதிர் பட்டவுடனே தாமரை மலர்கிறது. அப்படி ஒரு தாமரைக்கும் சூரியனுக்கும் ஒரு நட்பு. இந்த இணைய கருத்தை இந்த பாடல் நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள், உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் ஆனன ததனும் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நா உடையாய் சங்கொடி சக்கரமேந்தும் தடை கையான் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய், பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். தோழிகளெல்லாம் வாசற்படியிலே முற்றத்திலே நின்று கொண்டு உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கிற பெண்ணை உங்களுடைய தோட்டத்திலே பக்கத்தில் இருக்கின்ற அந்த குளத்திலே நீர் நிறைந்திருக்கிற குளத்தில் இருக்கிற தாமரை மலர்கள் எல்லாம் இதழ் விரிகின்றது. அதே குளத்திலே அல்லி மலரும் இருக்கிறது. அல்லி மலருக்கும் தாமரை மலருக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு, குண வேறுபாடு. சந்திரனை கண்டால் அல்லி மலரும், சூரியனை கண்டால் தாமரை மலரும். இந்த காலை பொழுதானதனாலே சூரியனை கண்டு தாமரை மலர்கிறது, சூரியனை கண்டவுடனே அல்லி மலர் கூம்பிக் கொண்டது. இந்த அழகான இந்த இயற்கை காட்சியை இங்கே ஆண்டாள் இந்த பாடலில் எடுத்து வைக்கிறாங்க. செங்கழு நீர் பூக்கள் மலர்ந்து விட்டன, அல்லி மலர்கள் இதழ் மூடிவிட்டன. செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர், கூரை என்றால் ஆடை. பொதுவாக ஆடைக்கு கூரைன்னு பேர். செங்கல் பொடி கூரை, அது என்ன செங்கல் பொடி கூரைன்னா, செங்கல் என்ன நிறம் என்றால் காவி நிறம். இந்த செங்கல் பொடின்னு இருக்கே அது காவி, அந்த நிறத்தை உடைய ஆடையை அணிந்து கொண்டிருக்கின்ற துறவிகள். துறவிகள் எல்லாம் பற்றற்றவர்கள். பற்றற்றவர்களுக்கு அந்த காவி ஆடை உகந்தது. பச்சை ஆடை என்று சொன்னால் அது பசுமையை குறிக்கும். சிவந்த ஆடை என்று சொன்னால் அது உக்கிரத்தை குறிக்கும். வெண்மையான ஆடைன்னு சொன்னால் பரிசுத்தம் தூய்மையை குறிக்கும். காவி ஆடை என்று சொன்னால் பற்றற்ற அந்த நிலையை குறிப்பதற்கு உரியது காவி ஆடை. காக்கி என்ற ஒரு
நிறம் இருக்குது, அது அதிகாரத்தை குறிக்கும். இப்படி ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒரு ஒரு குணம் உண்டு. இந்த துறவிகள் எல்லாம் செங்கல் பொடிக்கூரை என்கின்ற அந்த காவி ஆடையை உடுத்தி கொண்டு வெண்பல் தவத்தவர், அவர்கள் பற்கள் வெண்மையாக இருக்கிறது என்றால் எந்த நேரம் அவர்கள் மந்திரங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுடைய இந்த வாய் திறந்திருக்கிறது, அந்த பற்கள் வெளியே வெண்மையாக தெரிகிறது. இந்த பெண்களுக்கு அவர்கள் தங்களுடைய திருக்கோயிலுக்கு வந்து சங்கு என்கின்ற அந்த வாத்தியம், அந்த சங்கு முழக்குவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நல்ல அற்புதமான இந்த காலை பொழுதனுடைய அற்புதங்களை அனுபவிக்காமல் நீ இப்படி உள்ளே படுத்து கொண்டு கிடக்கின்றாயே. நேற்று நீ என்ன சொன்ன? எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும். நாளைக்கு நீங்க வந்து என்ன எழுப்ப தேவையில்லை, நானே உங்க வீட்டுக்கு வந்து எழுப்புகிறேன்னு வாய்கிழி பேசினியே, அதுபோல இப்ப நீ நடந்துகலையே. வாய் பேசும் நங்காய், நீ பேச்சில் தான் கெட்டிக்காரி, ஆனா செயல்ல காணமே. எழுந்திராயி, ஏன் இப்படி எழுந்திருக்காம படுத்துக்கிட்டே இருக்கிற? ஏண்டி உனக்கு நாணம் இல்லையா, வெட்கம் இல்லையான்னு கேட்கிற அந்த உரிமையோடு பெண்கள் தன்னுடைய தோழிகளிடத்துல எப்படி பேசுவார்களோ அப்படி இந்த வார்த்தைகளை இங்கே ஸ்ரீ ஆண்டாள் போட்டிருக்காங்க. நாணாதாய் நாவுடையாய், நீ பேசுவதில் வல்லவள், ஆனால் செயலில் ஒன்றையும் காணும். வாய்கிழிய பேசுகிற, நானே வந்த நாளைக்கு உங்களெல்லாம் எழுப்புவேன்னு சொன்னேன், நாங்களும் நம்பிக்கையோடு இருந்தோம். ஆனால் நீ தான் இன்னும் எழுந்திருக்காம படுத்து உறங்கி கொண்டிருக்கிறாய். சங்கொடி சக்கரமேந்தும் தடைக்கையல், சங்கு சக்கரத்தை ஏந்துகின்ற தடக்கையன், நீண்ட கரங்களை உடைய அந்த நெடுமாலாகிய திருமால், அந்த பங்கைய கண்ணன், பங்கயம் என்பது தாமரைக்குரிய பெயர். செந்தாமரை மலர் எப்படி சிவந்ததாக இருக்கிறதோ அது போன்று அந்த கண்ணபிரானுடைய பகவானுடைய கண்கள் சிவந்ததாக இருக்கும். அவருக்கு தாமரை கண்ணன் பேர், பங்கஜாட்சன் என்று பேர். அப்படிப்பட்ட அந்த கண்ணனை, அந்த கண்ணனுடைய பெருமைகளை பாட வேண்டும். அப்படி பாடுவதற்காகவே நாம் எல்லாம் இங்க வந்து கொண்டிருக்கிறோம். சங்கு சக்கரத்தை தாங்கிய விசாலமான கைகளை உடைய எம்பெருமானை, தாமரை மலர் போன்ற மலர்ந்த கருணைக்கண் உடையானை பாடு. அப்படி பாட வேண்டிய நேரத்திலே படுத்து கொண்டிருக்கிறாயே, நீ ஒழுங்கா பாட வேண்டிய நேரத்தில் பாடலைன்னா நீ பட வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கும். ஆமாம், பட வேண்டிய துன்பங்கள்லாம் நிறைய வந்துடும். அதனால நன்றியை மறக்கக்கூடாது. நமக்கு அழகை கொடுத்து, அறிவை கொடுத்து, ஆற்றலை கொடுத்து, ஆண்மையை கொடுத்து, பெண்மையை கொடுத்து, தென்மையை கொடுத்து, செல்வத்தை கொடுத்து, செல்வாக்கெல்லாம் கொடுத்து, நம்ம இப்படி அழகாக மனித பிறவியை கொடுத்து நம்ம எல்லாம் ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற நமக்கெல்லாம் அனைத்தையும் அருளவல்ல அந்த ஆண்டவனை, பங்கைய கண்ணானை பாடு. நான் சொல்லுவதை ஏற்று இதை சிந்தித்து நீ செயல்படு, எழுந்து வா என்று இந்த பாடலிலே ஸ்ரீ ஆண்டாள் அற்புதமாக அழைக்கின்றாள்.